இன்று செப்டம்பர் 15 இந்த நிலத்திற்கு அழகிய தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் இன்று சூலூர் பேரூராட்சி மன்ற கூட்டம் நடைபெற்றது. அதில் மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தியாக, ஒரு தீர்மானமாக பொருள் 4 முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர், சூலூரின் தந்தையாக பார்க்கப்படுகின்ற ஐயா சூரா தங்கவேலு அவர்களின் பெயர் பொன்விழா கலையரங்கம் அமைந்துள்ள அதற்கு முன்னால் உள்ள திடலுக்கு பெயர் சூட்டப்பட்டது. இந்த பேட்டியின் வாயிலாக சூலூர் பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் ஒரு தகவலை குறிப்பிட விரும்புகிறோம். பொன்விழா கலையரங்கம் என்கின்ற பெயரை எடுத்துவிட்டு அந்த பெயர் சூட்டப்படவில்லை. அந்த அரங்கத்திலே உள்ள ஜெயமாரதி தேகப்பயிற்சி சாலை என்கின்ற கட்டடத்தின் பெயர் அகற்றப்படவில்லை. அந்த அரங்கத்திலே உள்ள உடற்பயிற்சி கூடத்தின் இன்னொரு உடற்பயிற்சி கூடத்தின் பெயர் மாற்றப்படவில்லை. ஐயா விடுதலை நாளில் 50ஆம் ஆண்டு விடுதலை நாளில் ஐயா அவர்களால் முட்புதர்களாய் இருந்த பன்றிகள் மேய்ந்து கொண்டிருந்த உபயோகப்படுத்தப்படாத இடத்தினை 2 ஏக்கர் இடத்தினை தூய்மைப்படுத்தி பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும் குழந்தைகளும் விளையாடுவதற்கு ஒரு திடலையும் அங்கே ஒரு அரங்கத்தையும் அமைத்து கொடுத்தார். அந்த மேடைக்கு விடுதலை நாளிலே உருவான அந்த மேடைக்கு பொன்விழா மைதானம் என்று பெயர் சூட்டப்பட்டது. அதற்கு முன்னால் உள்ள அந்த திடலுக்கு ஐயா சூரா தங்கவேலு பெயர் சூட்டப்பட வேண்டும் என்று அவர்கள் குடும்பத்தில் யாரும் கேட்கவில்லை. ஊரிலே உள்ள பொதுநல அமைப்புகள், பொங்கல் விழா, பசுமை நிழல் அறக்கட்டளை உள்ளிட்ட அரிமா சங்கங்கள், பல அரிமா சங்கங்கள், பொதுநல அமைப்புகள் எல்லாம் இணைந்து வைத்த கோரிக்கை, யார் கோரிக்கை வைத்தாலும் மன்றம் பரிசீலிக்க வேண்டும். அந்த வகையில் பரிசீலித்து உடனடியாக கூட முடிவெடுக்கப்படவில்லை. அது அரசின் மேல்முறையீட்டுக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து ஒப்புதல் பெறுவதற்காக மன்ற கூட்டத்திற்கு இன்று வந்துள்ளது. அதுதான் நடந்தது. ஏன் வைத்தோம் பெயர் எல்லோருக்கும் தெரிய வேண்டும். சமத்துவவனத்தை உருவாக்கி கொடுத்தவர் ஐயா சூரா தங்கவேலு அவர்கள். சுற்றம் பொருள் புகழ் பெற்றவர் யாவரும் தூங்கும் சுடுகாடே, மற்றவர் நெஞ்சினில் நிற்க மறுப்பவர் வாழ்வும் சுடுகாடே, மானுட மேன்மைக்கு வாழும் மனிதருக்கு ஏது சுடுகாடு. ஐயா சூரா தங்கவேலுக்கு மரணமே இல்லை. சூலூர் முழுக்க அவர் உருவாக்கி கொடுத்த ஏராளமான திட்டங்களில் அவர் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய நினைவாக சமத்துவவனம் கொண்டு வந்தார். இங்கே பெரியார் நகர் என்று ஒன்று இருந்தது. இப்பொழுது புதிய பேருந்து நிலையம் இருக்கிறது. உங்கள் மூலமாக எல்லோருக்கும் தெரிய வேண்டும். அந்த புதிய பேருந்து நிலையம் உருவாகவில்லை என்றால் சூலூரில் உள்ள போக்குவரத்து நிலை என்ன? இப்பொழுது ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அங்கே சென்றுதான் திரும்புகிறது. அது பெரியார் நகராக இருந்தது. ஏழை எளிய மக்கள் குடியிருந்தார்கள். மிகப்பெரிய ஒரு கல்லுக்குழி இருந்தது, 100 அடி ஆழ கல்லுக்குழி. அதை மண் நிரப்பி மட்டம் செய்து கொடுத்தவர் ஐயா சூரா தங்கவேலு அவர்கள். அதனால்தான் அதற்கடுத்து வந்த நிர்வாகங்களால் அது ஒரு வளர்ச்சி பெற்று இன்று அந்த இடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சியிலே டாக்டர் ஜெயலலிதா பேருந்து நிலையம் என்று ஒன்று இருக்கிறது. அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த தலைப்பிலே, அந்த பெயரிலே இன்றும் அந்த புதிய பேருந்து நிலையம் இருக்கிறது. அந்த புதிய பேருந்து நிலையம் வருவதற்கு அடித்தளமிட்டவர் ஐயா சூரா தங்கவேலு என்பதை நாம் நினைவூட்ட விரும்புகிறோம். ஏன் பெயர் அவருக்கு வைக்க வேண்டும் என்பதற்குண்டான காரணங்கள் தான் இது. ஆசியாவிலேயே முதல் முறையாக STP என்று சொல்வார்கள், சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம். இன்று சந்தைப்பேட்டையிலே பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களால் உருவாக்கப்படுகின்ற கழிவு நீரை அப்படியே கொண்டு போய் சின்ன குளத்திலோ பெரிய குளத்திலோ சேர்த்து விடக்கூடாது என்பதற்காக அந்த திட்டத்தை 1/4 நூற்றாண்டு காலத்திற்கு முன்னரே, இப்பொழுதெல்லாம் வருகிறது உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கிறது நீர்நிலைகளிலே கழிவு நீரை சேர்க்கக்கூடாது என்று. ஆனால் அவருடைய முன்னோக்கு திட்டமாக 25 ஆண்டுகளுக்கு முன்னரே அதை கொண்டு வந்தவர் ஐயா சூரா தங்கவேலு அவர்கள். SRS அறக்கட்டளை இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இன்று தமிழகம் எங்கும் உலகம் எங்கும் படித்து முன்னேறிய மாணவர்கள் இன்றும் நன்றியோடு நினைக்கிறார்கள் என்றால் அதை உருவாக்கி கொடுத்தவர் ஐயா சூரா தங்கவேலு அவர்கள். மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகிறோம். ஐயா புதுநகர், இந்த ஒரு செய்தியை மட்டும் தெரிவிக்க வேண்டும். செங்கத்துறை சாலையில் புதுநகர் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குடியிருக்கின்ற அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கிறது. அந்த குடியிருப்புக்குண்டான இடத்தை தானமாக வழங்கியவர் ஐயா சூரா தங்கவேலு அவர்கள். ஜீவா நகரில் பெயரிலே பல மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த விலையில் மனையை கொடுத்தவர் ஐயா சூரா தங்கவேலு அவர்கள். இவருடைய திட்டத்தை ஏராளமாக சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த நகருக்கு கூட ஐயன் திருவள்ளுவர் நகர், புதுநகர் ஐயன் திருவள்ளுவர் நகர். அவருடைய சொந்த நிலத்தை கொடுத்த போதும் கூட அவருடைய பெயரை வைக்க விரும்பவில்லை. ஏன் இந்த இடத்துல வைக்கிறோம் என்றால் குழந்தைகளின் மீது அவருக்கு அளவு கடந்த பாசம். எனவே அவர் உருவாக்கி கொடுத்த கலையரங்கம் அப்படியே இருக்கிறது. முன்னால் விளையாடுகின்ற, நடைபாதை செல்லுகின்ற அந்த மக்கள் பயன்படுத்துகின்ற அந்த மைதானத்திற்கு மட்டும் ஐயா சூரா தங்கவேலு விளையாட்டு திடல். இது பல்லாயிரக்கணக்கான மக்கள் வரவேற்கின்ற ஒரு செய்தியை
வரவேற்கின்ற ஒரு நிகழ்வை சூலூர் பேரூராட்சி மன்றத்திலே தலைவர் உள்ளிட்ட இங்கு இருக்கிற அத்தனை பேரும் இணைந்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுத்ததில் மட்டற்ற மகிழ்ச்சி எங்களுக்கு. 16 பேர் ஆதரவு தெரிவித்தோம், ஒருவர் எதிர்ப்பு தெரிவித்தார். ஜனநாயக நாட்டிலே எதிர்ப்பு வருவது சகஜம்தான், மெஜாரிட்டி இருப்பதற்காக நான் சொல்லவில்லை. 16 பேரும் மனமுவந்து அதை ஆதரித்தார்கள். ஒருவர் இன்று கூட்டத்திற்கு வரவில்லை, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர். அவரும் இந்த தீர்மானத்திலே நான் கலந்து கொள்ள முடியவில்லை, என்னுடைய கட்சியின் மாநாடு நடப்பதால் நான் சென்று விட்டேன், இந்த தீர்மானத்தை முழுமையாக ஆதரிக்கிறேன் என்று கடிதம் கொடுத்திருக்கிறார். எனவே 17 பேர் ஆதரித்து அந்த பெயர் வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி. ஊருக்கு நன்மை விளையட்டும். ஊரை நினைப்போரை ஊர் நினைக்கும், சூலூர் பேரூராட்சி மன்றம் நினைக்கும். நன்றி, வணக்கம்.